தனக்கு மலடி என்று பட்டம் கொடுத்த மாமியாருக்கும் தன் கணவனுக்கும் பதிலடி கொடுத்த மருமகள் சிவானி வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடிக்கும்போது இரவு மணி 9 ஆகிவிட்டது. அப்போது சிவானிக்கு அடிவயிறு வலிக்கத் தொடங்கியது. உடனே அவள் போய் தலையை குளித்து விட்டு வந்தாள். இதை பார்த்த அவள் மாமியார் சித்ரா, என்ன இந்த மாதமும் குளித்து விட்டாயா என்று வழக்கம் போல திட்டத் தொடங்கினாள். உனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் உன்னால் இந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் மகனுக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று திட்டி தீர்த்தாள். சிவானிக்கு இது வழக்கமாக போய்விட்டது. சிவானி காலையில் எழுந்து வேலைகளை அனைத்தையும் முடிந்து நிமிர்ந்தவள் எதிரே சிவானியின் அப்பா அம்மா நின்றார்கள். சிவானிக்கு சந்தோஷத்தில் கைகால் புரியவில்லை. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். நாங்க எங்கேடி வந்தோம், உன் மாமியார் தான் போன் பண்ணி வர சொன்னாங்க என்று கூறினார்கள். ஏதாவது பிரச்சனையா என கேட்டனர். இல்லம்மா என பதில் அளித்தாள் சிவானி. அப்போது கோவிலுக்கு போன அவளின் மாமியார் வந்துவிட்டாள். என் மகனுக்கு கல்யாணமாகி 2 வருடங்கள் கழித்து விட்டது. இன்னும் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறீங்க. உங்க மகளை கூட்டிக் கொண்டு நல்ல மருத்துவரை பாருங்கள் என வசைபாடினாள். காலை கூடி செல்வதாக கூறி தன் நண்பனின் வீட்டில் தங்குவதாக கூறி கிளம்பினார்கள். சிவானி இங்கே இருக்குமாறு எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் சென்றனர். ஆனால் மாமியார் எதுவும் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் அவர்களின் நண்பன் வீட்டுக்கு சென்றனர். தன் நண்பன் மணியிடம் சென்று நல்ல மகப்பேறு மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னார்கள். அவரும் நாளை 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க என்று தன் நண்பனிடம் கூறினார். சிவானியின் தந்தை தன் மகளுக்கு போன் செய்து 11 மணிக்கு மாப்பிள்ளையும் நீயும் வந்துருமா என்று கூறினார். அவள் தன் கணவரிடம் சென்று கூறினாள். இருவரும் மருத்துவமனை சென்றனர். இருவரையும் பரிசோதித்த டாக்டர் சிவானிக்கு எந்த குறையும் இல்லை என்றும் கணவருக்குத்தான் குறை இருப்பதாக கூறினார். அதை கேட்ட அவள் கணவன் அதிர்ந்து போனான். சிவானியிடம் இதை பற்றி யாரிடம் சொல்லக்கூடாது என்று கெஞ்சினான். சரி என்று சிவானி கூறினாள். இருவரும் ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் அவனின் அம்மா என்ன சொன்னார்கள் என்று கேட்கவும் ஒரு குறையும் இல்லையாம். இன்னும் 2 மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்று கூறியதாக பொய் சொன்னான். இப்படி இருக்க சிவானியின் கணவன் மதியின் அத்தை மகள் மீனா வீட்டுக்கு வந்து அத்தான் அத்தான் என்று ஒட்டி உரசினாள். அதை பார்த்த சிவானிக்கு எரிச்சலாக இருந்தது. சிவானி அவள் கணவனிடம் கேட்டதற்கு இது ஒன்றும் தப்பில்லை என்று கூறினான். மதியும் அவன் அம்மா சித்ராவும் ஒரு திட்டம் போட்டனர். சிவானியை அவளின் அப்பா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மதிக்கு மீனாவுக்கும் திருமணம் செய்வோம் என திட்டம் போட்டனர். திட்டப்படி சிவானியை அவள் தாய் வீட்டுக்கு அனுப்பினார்கள். சிவானி மிகவும் சந்தோஷமாக தாய் வீட்டுக்கு சென்றாள். அங்கு சென்றதும் அவளுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவளால் தன் கணவர் வீட்டுக்கு வர முடியாது என்று போன் பண்ணி சொன்னாள். சொன்னவுடன் சரி என்று சொல்லிவிட்டாள் அத்தை சித்ரா. இதற்கு இடையில் மதிக்கும் மீனாவுக்கும் திருமணம் முடிந்தது. சிவானியின் சித்தி வரவும் அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு தன் அப்பாவை கூட்டிக் கொண்டு தன் கணவர் வீட்டுக்கு வந்தாள். அங்கே மீனா தாலியுடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த சிவானிக்கு கோபம் பொங்கி வந்தது. அவன் மேல் குறையை வைத்து கொண்டு தமக்கு தண்டனை கொடுக்கிறானா என்று திட்டிவிட்டு அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு தன் தந்தையை கூட்டிக் கொண்டு வெளியேறினாள். சிவானி தன் தந்தையிடம் நாம இங்கே இந்த ஊரில் இருப்போம், அங்கு போனால் ஊர் பேச்சுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது என்று கூறினாள். இருவரும் சிவானி தந்தையின் நண்பர் வீட்டுக்கு வந்தனர். தன் நண்பரிடம் நடந்ததை கூறி வருந்தினார் சிவானியின் தந்தை. பிறகு சிவானிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு சிவானி திருமண வாழ்வை மறந்தாள். தன் தந்தையையும் அவர் நண்பரையும் கவனித்து கொண்டு வேலைக்கு சென்று தன் வாழ்க்கையை ஓட்டினாள். சிவானியின் தந்தையின் நண்பருக்கு ஒரு மகன். அவன் பெயர் ராம். அவன் தன் தந்தைக்கு போன் செய்து ஊருக்கு வருவதாக சொன்னான். ராமின் தந்தை தன் மகன் மருமகளுடன் வருவான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் தனியாக வந்தான். அதை பார்த்த ராமின் தந்தைக்கு ஒன்றும் புரியவில்லை. மகனின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. தன் என்ன நடந்தது என்று கேட்டார் ராமுவின் தந்தை. ராம், அப்பா, நான் உங்க பேச்சு கேட்காம அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். அவ என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேற ஒருவனிடம் ஓடிவிட்டாள் என்று கூறி அழுதான். அவனை தேற்றினார் அவனின் தந்தை. பிறகு உன்னை விட கஷ்டத்தை அனுபவிக்கிறார் சிவானி என்று சிவானியை பற்றி கூறினார். இதனால் ராம் சிவானியிடம் நல்ல நட்பாக பழகினான். ஒரு கட்டத்தில் சிவானியை அவனுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. சிவானியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அதை தன் தந்தையிடம் கூறினான். இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இருவரும் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சிவானி கர்ப்பமானாள். நிறை மாதம் வந்தது. சிவானிக்கு பிரசவ வலி வந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றார்கள். அங்கே சித்ராவும் அவள் மகன் மதியும் வந்து இருந்தனர்.
தன் மகனுக்கு குழந்தை பிறக்க வைத்தியம் பார்ப்பதற்கு. இப்போது சித்ராவுக்கு உண்மை தெரிந்தது. தன் மகனுக்கு தான் குறை என்பது. எனவே மீனாவுக்கு தெரியாமல் வைத்தியம் பார்த்து வந்தனர். அப்போது சிவானி வலியால் துடித்தாள். அப்படியே ஹாஸ்பிட்டல் நுழையும் போது முன்னாள் கணவன் மதியும் அவன் அம்மா சித்ராவும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வந்து சிவானிக்கு இரட்டை குழந்தைகள் என கூறினார்கள். ராம் சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தான். அப்படியே மதிக்கும் சித்ராவுக்கும் கொடுத்தான். நான் இரட்டை குழந்தைகளுக்கு அப்பா என்று கூறி சந்தோஷப்பட்டான். அவர்கள் இருவரும் வெக்கி தலை குனிந்து நின்றார்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.